கன்னியாகுமரி மாவட்டம் நெல்வேலியில் பழமையான சிவலிங்கம் உள்ள நிலத்தை மீட்டு அங்கு அனுதினம் பூஜைகள் நடைபெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசிற்கு பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நெல்வேலி மகாதேவர் கோவிலின் பின்பகுதியில் திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவிலுக்கு சொந்தமான இடம் என்று கூறப்படும் நிலத்தில் 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமையாக கருதப்படும் 5 அடி உயர சிவலிங்கம் உள்ளது. இந்த இடத்திற்கு பட்டா வைத்திருக்கும் சுர்ஜித் என்பவர் தற்போது அங்கு வழிபாடுகள் செய்ய அனுமதி மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் பழமையான சிவலிங்கம் மண்ணில் புதைந்த நிலையில் காட்சியளிப்பது பக்தர்களை வருத்தமடைய செய்துள்ளது. ஆகவே நிலத்தை மீட்டு சிவலிங்கத்திற்கு தினமும் பூஜைகள் நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோயிலை நிர்வகிப்பதற்கு என்று ஒரு நிர்வாகம் இல்லாத காரணத்தினால் அன்றைய போர்ட் ஆஃப் ரெவென்யூ நிர்வாகம் செய்தது. போர்ட் ஆஃப் ரெவென்யூ நிர்வாகம் செய்யும் போது கோவில் நிலங்களை இந்து அல்லாதவர்களுக்கும் கொடுத்தது. இந்த அடிப்படையில் சிவலிங்கம் இருக்கின்ற இந்த பகுதி பட்டா நிலமாக இருந்து கொண்டிருக்கின்றது. வருத்தமாக இருக்கின்றது. சிவலிங்கத்திற்கு பாதுகாப்பு வழங்கி அதனுடைய அனுதின பூஜைகள் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அதில் வழிபடுகின்ற பக்தர்களும் விரும்புகிறோம். அதை அரசு ஏற்பாடு செய்ய ஆவண செய்ய கேட்டுக்கொள்கிறோம்.